அரசு ஆலயத்தை விட்டு வெளியேறும். அரசு கோயில்கள்ல தரிசன கட்டணத்தை ரத்து செய்ய கோரி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு தழுவிய ஆர்ப்பாட்டமானது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு கோயம்புத்தூர் பவர் ஹவுஸ் சிவானந்த காலனி ரோடு பவர் ஹவுஸ் பகுதியில் இன்றைக்கு நடந்திருக்கு. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான இந்து இயக்க சகோதரர்களும் பொதுமக்களும் கலந்திருக்கிறாங்க. இன்னொரு ஒற்றை கோரிக்கை, அரசு கோயில்களில் தரிசன கட்டணத்தை ரத்து செய்யணும். அந்த கோரிக்கையை மையப்படுது. இந்த கோரிக்கை பல ஆண்டுகளா வலியுறுத்தி எந்த விதமான நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கப்படல. ரொம்ப வருஷமா கோபால்ஜி இந்துக்களை ஒன்றுவதற்காக போராடி தான் வந்திருக்கிறாரு. இன்றைக்கு முதல்ல இந்துன்னு சொல்லாம இருந்த இன்றைக்கு சமுதாயம் இன்றைக்கு தன்னை இந்துன்ற அடையாளப்படுத்திக்குது. அதுபோல சமுதாயம் பொறுமையாத்தான் ஒற்றுமை அடையும். நம்ம கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்கோம். உதாரணம் முருக பக்தர்கள் மாநாடு. அப்புறம் இந்துக்களுக்கு மெதுவா எழுச்சி வந்துட்டு இருக்கு. கூடை விரைவில் இந்து ஓட்டு வங்கி உருவாச்சுன்னா இதுக்கு தீர்வாக அமையுன்றது என்னுடைய கருத்து. கோயம்புத்தூர் கோணியம்மன் கோயில்ல இப்ப இந்த உண்டியல் திருட்டு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 31,000 ரூபாய் பணம் தான் திருடப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு உண்டியல்ல மொத்தமாவே காணாம போயிருக்கு. அதுக்கு அதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் நிறைய நகைகள் பக்தர்களுக்காக காணிக்கையா நகைகள் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அரசு அறநிலையத்துறை நிறைய மறைக்குது. ஆனா தைரியமா வழக்கு பதிவு பண்ண காவல்துறைக்கு மனமார்ந்த நன்றிகளை பாராட்டுகிறேன்.